வணக்கம் நண்பர்களே. 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ல சமீப காலத்துல ஏன் அந்த அளவுக்கு செலக்ட் ஆக மாட்றாங்க? செலக்ஷன் ரேஷியோ ஏன் கம்மியாகுது? இதை அந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணியிருந்தேன். ஒருவேளை நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலன்னா அந்த வீடியோவை பாருங்கள், ஃபுல்லாக கேளுங்க. அந்த வீடியோவுடைய லிங்க்கை இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் வைக்கிறேன். இந்த வீடியோவை இப்போ நான் ஏன் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, இன்னும் ஒரு மாதத்தில் 2021 சிவில் சர்வீசஸ் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் இப்போது மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு வராங்க. இதில் நிறைய பேர் இப்போ கரெக்டான பாதையில் இருக்காங்களா? இதில் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்க தப்பு என்ன, மிஸ்டேக் என்ன? இதை பற்றி தான் நான் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஜென்ரலாக வருஷம் இந்த ஃபைனல் ரிசல்ட் வரும், அரௌண்ட் ஜூன் மாதம் வரும். எப்பயுமே இந்த ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் அந்த அனாலிசிஸ்லாம் ஆரம்பிப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்கன்செப்ஷன், மித்து எல்லாம் சர்க்குலேட் ஆகும். இது நீங்களே கவனிச்சிருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை வருது, ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா அதை முளையிலேயே ஐடென்டிஃபை பண்ணி அதற்கான தீர்வு சொல்கிறது தான் என்னுடைய பாலிசி. இப்போதைக்கு இன்னும் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகலை. இந்த நேரத்திலேயே ஸ்டூடெண்ட்ஸ் செய்யக்கூடிய ஒரு சில மிஸ்டேக்ஸை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதனால் ஏற்கனவே நீங்கள் தப்பான பாதையில் இருக்கீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 35 நாள் கிட்ட இருக்குது, சரியான பாதைக்கு வந்துடுங்க. ஸோ எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களில் இன்னும் நீங்கள் கரெக்டாக எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 45 மார்க் 50 மார்க் நீங்கள் இன்னும் அதிகம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரேங்க் உங்களுக்கு வரும். தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்த வருஷம் அதிகமாக ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனில் செலக்ட் ஆகணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். அதனால் இந்த டைம்லேயே மாணவர்கள்கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணுறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னது போல் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி பேசுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. சரி, இப்போது 2021 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இதில் ஆல்ரெடி நிறைய பேர் என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க. அது இல்லாமல் நேரில் லைப்ரரிஸில், அது இல்லாமல் ஒரு சில இடங்களில் நான் சில கேண்டிடேட்ஸை நேராகவே மீட் பண்ணேன். இவங்க என்கிட்ட ஷேர் பண்ண சில விஷயங்கள், அது இல்லாமல் ஒரு சில பேர் என்கிட்ட டைரெக்டாகவே ஃபீட்பேக் வாங்கினாங்க. இதெல்லாம் வச்சு நான் பார்க்கும் பொழுது போன வருடம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்த ஓவரால் அப்ரோச்சுக்கும் இந்த வருடம் இருக்கக்கூடிய அந்த அப்ரோச்சுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறது தான் நான் உணர்கிறேன். ஜென்ரலாக மாணவர்கள் இந்த வருஷம் செய்கிற மிஸ்டேக்ஸையே இந்த வருஷமும் செய்கிறாங்க. என்னால் இதை ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ இதை பற்றி நான் சொல்கிறேன் உங்ககிட்ட, என்னென்ன மிஸ்டேக்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க, இவங்க எப்படி இதை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல் விஷயம், நிறைய மாணவர்கள் அவங்க மத்தியில் நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்குது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்னை நேராக மீட் பண்ணும்போது எடுத்த உடனே என்ன கேட்குறாங்கன்னா, இந்த வாட்டி நான் ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது சார்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி முதல்ல யோசிக்கிறதே தப்பு. நாங்கள்லாம் ஆஸ்பிரன்ஸாக இருக்கும்போது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும், நாங்கள் எழுதும்போது அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்னா உலகமே நம்ம கையில் இருக்க மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும், நெகட்டிவாலாம் யோசிக்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரி யோசிக்கிறதே தப்பு, கம்ப்ளீட்டாக ராங். இந்த நெகட்டிவ் எனர்ஜியை நம்மளுடைய நாலேஜ் எல்லாத்தையும் அப்படியே வேஸ்ட் ஆக்கி விட்டுடும், நம்மளுடைய எஃபிஷியன்சியவே அது பாதிக்கும். அதனால் முதல்ல அந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டை விட்டுடுங்க. தற்போதைக்கு வாய்ப்பு கையில் இருக்குது. ஃபுட்பால் விளையாடுறீங்க, உங்கள் கிட்டேயே ஃபுட்பால் இருக்குது, கோல் போஸ்ட் கிட்டேயே வந்துட்டீங்க, கிட்ட கொண்டு போய் கோல் போஸ்ட்குள்ளே பாலை தட்டணும். அந்த நேரத்தில் இப்போ நீங்கள் இருக்கீங்க, இன்னும் ஒரு மாதத்தில் மெயின்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. இந்த நேரத்தில் போய் நெகட்டிவாக யோசிச்சிங்க அப்படின்னா இது பாதகமாக தான் இருக்குமே தவிர சாதகமாக இருக்காது. ஏற்கனவே ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ணிட்டீங்க, ஒரு 60% கிட்ட ஆல்ரெடி சாதிச்சிட்டிங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அது ஈஸியாக பண்ணணும், ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு என்ன தேவை, இதுக்கு சரியான அணுகுமுறை என்ன அப்படிங்கிறத யோசிக்கிறது தான் சரியாக இருக்குமே தவிர இந்த டைமில் நெகட்டிவாக யோசிக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். நான் சொல்கிறத பாசிட்டிவாக ஆப்டிமிஸ்டிக்காக எடுத்துக்கோங்க. நிறைய மாணவர்கள் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன், சின்ன வயசு 22 வயசுலேயே ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே மெயின்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய வாய்ப்பு வரும். அதை சரியாக யூஸ் பண்ண மாட்டாங்க நெகட்டிவ் மைண்ட் செட்னால. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்களால மெயின்ஸ் எக்ஸாமை எழுத முடியாது. அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்லேயே அவங்க பார்த்தீங்கன்னா விட்டுடுவாங்க. அப்புறம் 3வது அட்டம்ப்டில் தான் மறுபடியும் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்க. அப்போ தான் அந்த உண்மையான அருமை தெரியும். அப்போ தான் யோசிப்பாங்க, ஃபஸ்ட்டே நமக்கு வாய்ப்பு கிடைச்சது, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, விட்டுட்டோமேன்றதை
அப்புறம் தான் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நான் நிறைய மாணவர்கள் பார்த்துருக்கேன். அதனால் இருக்கக்கூடிய வாய்ப்பை நாம் மதிக்கணும், நம்மளை நாம் மதிக்கணும். அப்போ பாசிட்டிவ் மைண்ட் செட்டை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், நிறைய மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 70% என்னால் அடித்து சொல்ல முடியும், மெயின்ஸ் எக்ஸாமினேஷனே தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை பற்றி நான் ஏற்கனவே நிறைய முறை வீடியோஸில் சொல்லியிருக்கேன். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் மாதிரி கிடையாது. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் மோட்லேருந்து டிராஸ்டிக்காக மாறி மெயின்ஸ் எக்ஸாம் மோடுக்கு வந்துடணும். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது மனப்பாட போட்டி இல்லை. சொல்லப்போனால் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமே மனப்பாடத்துக்கான ஒரு ரேஸ் கிடையாது. அதில் ஃபேக்ட் அதிகம் கேட்பாங்க, டேட்டா கேட்டாலும் அதுலேயும் நாலேஜ் தான் அதிகம். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நாலேஜை வச்சு தான் கேள்விகள் இருக்கும். அதாவது கான்செப்ஷுவல் நாலேஜ், இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங், இதை வச்சு தான் நீங்கள் ஆன்சரை எழுதணும். யூபிஎஸ்சி இதுதான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குது. நீங்கள் இன்னும் ப்ரிலிமினரி மோட்லேயே இருந்தீங்க, இந்த கரண்ட் அஃபேர்ஸை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் ஆன்சரில் எழுதிங்கன்னா மார்க் வராது. அதனால் கரெக்டான மோடுக்குள்ளே வந்துடுங்க. மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் கேள்வி பார்த்தீங்கன்னா நடப்பு செய்தியை வச்சுருக்கோம். அதுக்குன்னு நம்ம நடப்பு செய்தியில் மனப்பாடம் பண்ணதெல்லாம் உள்ளே எழுதக்கூடாது, மார்க் வராது. அந்த கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு கான்செப்டை அப்ளை பண்ணி நாம் எழுதியிருக்கணும். மல்டிபிள் டைமென்ஷன்ஸ், பல்வேறு கோணங்களில் யோசித்து நம்ம ஆன்சர் எழுதணும். கான்செப்ஷுவலாக யோசிக்கணும், சிந்திக்கணும், அனாலிட்டிக்கலாக யோசிக்கணும். யூபிஎஸ்சி நம்மக்கிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க, வியூ கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி தான் அந்த எக்ஸாம் இருக்கும். அப்போ உங்களோட அறிவை இன்னும் நீங்கள் வளர்க்கணும். வேற ஒன்றும் பண்ண வேணாம். ஆல்ரெடி உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும். அந்த நாலேஜை நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்த லெவல் கொஞ்சம் கொண்டு போகணும். அது எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் தான், ரைட்டிங் ப்ராக்டிஸ், அதை பண்ணணும். இந்த டைமில் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டி என்னென்னா, சிலபஸ் இருக்கு இல்லையா, மெயின் சிலபஸ், அதை எடுத்துகிட்டு அதுக்குள்ள சப் டாபிக்ஸ் நிறையா இருக்கும் இல்லையா, இந்த GS1, GS2, GS3, இதுக்குள்ளேயே அந்த சப் டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு சப் டாப்பிக்கை எழுதி, ஏற்கனவே உங்ககிட்ட நாலேஜ் இருக்கும், அதை நோட்ஸாக எடுக்கணும். மைண்டில் இருக்க நாலேஜை ரீப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் பேப்பரில் நோட் பண்ணணும். இந்த ப்ராக்டிஸை பண்ணணும். இதை நான் எப்பயுமே பண்ண சொல்லுவேன், ஆனால் நிறைய மாணவர்கள் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இந்த டைமில் நிறைய படிக்கக்கூடாது, தேவையில்லாமல் அதிகம் மனப்பாடம் பண்ணக்கூடாது. கரண்ட் அஃபேர்ஸை தயவு செஞ்சு இனிமேல் மனப்பாடம் பண்ணுறதை நிறுத்துங்க. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 10 நிமிஷம் நடப்பு செய்தியை நீங்கள் படித்தா போதும். அதுக்கு மேலே படிக்காதீங்க. அதுக்கு மேலே படிச்சிங்கன்னா இதுவே பாதகமாயிரும். ஓகேவா? இது வரைக்கும் நீங்கள் படித்த கரண்ட் அஃபேர்ஸே போதும், மோர் தேன் இனஃப். சரியா? இப்போ என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி இருக்கிற நாலேஜை மேற்கொண்டு வெளியே அதை கொண்டு வரணும். இப்போது அப்ளிகேஷன் தான் முக்கியம், ப்ராக்டிஸ் தான் முக்கியம். டெய்லிக்கும் குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் நீங்கள் ப்ராக்டிஸ்லேயே இருக்கணும். அதில் முக்கியமான விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா நோட்ஸ் எடுக்கணும். கண்டிப்பாக எடுக்கணும். நான் சொல்கிறத பண்ணிங்கன்னா உங்கள் கையில் ஒரு நோட் புக் ஃபுல்லாக இந்த நோட்ஸ் இருக்கும். ஜிஎஸ் பேப்பர் 1, 2, 3 இது 3லேயும் சப்டாபிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ஹெட்டிங்காக போட்டு 2 பேஜ் 3 பேஜுக்கு நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு ஜிஎஸ் பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஸ் சார்ட்டர், சிவில் சர்வீசஸ் இன் அ டெமோக்ரஸி, ஸ்கீம்ஸ் ஃபார் வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி, ப்ராப்ளம்ஸ் அசோசியேட்டட், பாவர்ட்டி. அதே போல் ஃபஸ்ட் பேப்பரில் சோஷியல் இஷ்யூஸ், ப்ராப்ளம் ஃபேஸ்ட் பை விமன், ப்ராப்ளம்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். இந்த மாதிரி சப்டாபிக்ஸ் போட்டு நீங்களே நோட்ஸ் எடுக்கணும். ஆனால் நிறைய பேர் இதை பண்ண மாட்டாங்க. இருக்கிற நாலேஜையே நீங்கள் ஷோகேஸ் பண்ணாலே நல்ல மார்க் வரும். ஆனால் நம்ம அதை பண்ண மாட்டோம். உண்மையை சொல்ல போனால் நம்மளோட ஈகோ அதை ஒத்துக்காது. நம்ம என்ன நினைப்போம்னா இன்னும் நிறையா நான் மனப்பாடம் பண்ணணும், இன்னும் அட்வான்ஸ்டாக நான் மனப்பாடம் பண்ணுறேன்னு போயிட்டு கண்டதையும் மனப்பாடம் பண்ணிட்டு எழுதுவாங்க, மார்க் வராது. கான்செப்ஷுவல் நாலேஜ், இன்டெப்த் நாலேஜ் தான் யூபிஎஸ்சி எதிர்பார்க்கும். நான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பாலிட்டியில் ஆல்ரெடி நம்ம பெரும்பாலான சப்டாபிக்ஸை நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம், நாலேஜ் நல்லாவே இருக்கும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் நிறையா படிக்கிறது முட்டாள்தனம். உதாரணத்துக்கு பாலிட்டியில் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் இல்லை ஜுடிஷியல் ரிவ்யூ இதை பற்றி ஒரு கேள்வி வருதுன்னா ஏற்கனவே நாலேஜ் இருக்கும். இந்த டைமில் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கக்கூடாது. இருக்கிற நாலேஜை அனலைஸ் பண்ணி நோட்ஸாக எடுக்கணும். ஜுடிஷியல் ரிவ்யூனா என்ன, ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னா என்ன, ஏற்கனவே ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் நியூஸில் வந்திருக்கோம். அதையே மைண்டிலிருந்து நினைவு கூர்ந்து எடுத்து வைக்கணும். இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட், இது எக்ஸாம்பிள் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ, இது ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னு நீங்களாவே நோட்ஸ் எடுத்து வைக்கணும். அதே போல் என்விரான்மெண்ட்டில் ஆல்ரெடி உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும். இப்போ மேற்கொண்டு நிறைய மனப்பாடம் பண்ணக்கூடாது, அது நோட்ஸ் எடுக்கணும். என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆல்ரெடி இருக்க நாலேஜ் அப்படியே நோட் பண்ணுவீங்க. குளோபல் வார்மிங்னா என்ன, கிளைமேட் சேஞ்ச்னா என்ன, க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னா என்ன,
இதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும், சவுத் ஏஷியாவில் இம்பேக்ட் எப்படி இருக்கும், இந்தியாவில் இம்பேக்ட் எப்படி இருக்கும், ஐலண்ட்ஸில் இம்பேக்ட் எப்படி இருக்கும், ஹிமாலயாஸில் இம்பேக்ட் எப்படி இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸஸில் இதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும், நீங்களாவே நோட்ஸ் எடுங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் அதே என்விரான்மெண்ட்டில் லேட்டஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சேஞ்ச் மீட்ஸ், இதில் நம்ம என்ன டிசைட் பண்ணோம், இந்தியா எந்த அளவுக்கு எமிஷன்ஸை ரெடியூஸ் பண்ணுறேன்னு ஒத்துக்குச்சு, இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, படித்ததே நோட்ஸாக எழுதணும். இதை பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சப் டாப்பிக்கும் 3 பேஜ் 4 பேஜ் நோட்ஸ் எடுங்க. இது வந்து கிரேட்டஸ்ட் ரிசோர்ஸ், வேல்யூபிள் ரிசோர்ஸ். இதில் இருக்கிறது அப்படியே நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமில் எழுதணும். அதாவது கேள்விக்கு ஏற்ற மாதிரி இந்த நோட்ஸில் இருக்க நாலேஜை எடுத்து நீங்கள் எழுதுனீங்கன்னா அற்புதமாக மார்க் வரும். இதை நீங்கள் பண்ணுங்கள். அதனால் எக்ஸாமை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்பாங்க, ஃபேக்ட் படிக்கிறேன்னு. ஃபேக்ட் தேவை தான், அதாவது டேட்டா தேவை. மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டேட்டா வந்து செகண்டரி, கான்செப்ட் தான் முக்கியம். கான்செப்டுவலாக பாயிண்ட் எழுதணும். அதோடு சேர்த்து அந்த கான்செப்டை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு, அந்த பாயிண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் டேட்டாவை கொண்டு வரணும். இப்படி தான் டேட்டாவை கொண்டு வரணும். ஆன்சர் ஃபுல்லாகவே நடப்பு செய்தியில் மனப்பாடம் பண்ண டேட்டா ஸ்டாட்ஸை நிரப்புனீங்கன்னா மார்க் வராது. புரியுதா சொல்கிறது? உதாரணத்துக்கு அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேள்வி வருதுன்னா அது கான்செப்ட் தான் எழுதணும். அதோடு சேர்த்து ரீசெண்டாக லாஸ்ட் 1 இயரில் வந்த முக்கியமான ஸ்கீம்ஸையும் எழுதணும். இப்படி தான் ஆன்சர் இருக்கணும். புரியுதுங்களா? PM ஆஷா ஸ்கீம், சம்படா யோஜனா, மெகா ஃபுட் பார்க் ஸ்கீம், இந்த மாதிரி உள்ளே எழுதணும். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்படி தான் ஆன்சர் இருக்கணும். ஃபேக்ட் டேட்டாவே ரொப்பினீங்கன்னா மார்க் வராது. இது வந்து IAS எக்ஸாம் கிடையாது. அப்போ எக்ஸாமை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இன்னொரு தப்பு நிறைய மாணவர்கள் பண்ணுறது, டெஸ்ட் எடுப்பாங்க, மாடல் டெஸ்ட் எடுப்பாங்க. அதை எடுக்கணும் கண்டிப்பாக. ஆனால் நிறைய அகாடமிலேருந்து இருப்பாங்க, 5-6 அகாடமிலேருந்து இருப்பாங்க. இவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, நிறைய கேள்விகளுக்கு நான் ஆன்சர் பண்ணேன்னா மார்க் அதிகமாக வரும்னு நினைப்பாங்க. இது மிகப்பெரிய தப்பு. நம்மளுடைய நாலேஜ் பூலுங்கிறது லிமிட்டட் தான், அது போதும். அதை வச்சு பல்வேறு கோணங்களில் நீங்கள் ஆன்சர் எழுதி பார்க்கணும். இது ப்ராக்டிஸ். அப்போ இதுக்கு அளவாக நீங்கள் மாடல் டெஸ்ட் எடுத்தால் போதும். மேக்ஸிமம் 2 அகாடமியில் எடுங்க. அது ஃப்ரீயோ இல்லை பெய்டோ உங்கள் இஷ்டம். இல்லை யாரோ ஒரு மென்டர் வச்சு அவர் கீழே நீங்கள் எழுதி காட்டினீங்கன்னா கூட பரவாயில்ல, உங்கள் இஷ்டம். ஆக மொத்தம் லிமிட்டடாக எடுக்கணும். நிறைய டெஸ்ட் எடுக்கக்கூடாது. நிறைய டெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, நாலேஜை கரெக்டாக ரீப்ரொடியூஸ் பண்ணுறதை மறந்து மறுபடியும் அதே மிஸ்டேக்கை பண்ணுவீங்க. நிறைய விஷயத்த மனப்பாடம் பண்ணிக்கிட்டு டெஸ்ட்டில் இருந்தே நிறைய விஷயத்த ஃபேக்டாக எடுக்கலாமா, மனப்பாடம் பண்ணலாமா, அப்படி போயிடும் சிந்தனை. அப்போ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, மெயின்ஸ் எக்ஸாம் மோடை விட்டு வெளியே போயிடுவீங்க. இந்த தப்பு பண்ணக்கூடாது. டெஸ்ட் அளவாக எடுக்கணும், குவாலிட்டேட்டிவாக எடுக்கணும். சொல்லப்போனால் உங்களோட சொந்த கேள்விகளையே நீங்கள் ஃப்ரேம் பண்ணி ஆன்சர் எழுதலாம். இதை நீங்கள் பண்ணணும். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் பேப்பரை அப்படியே சால்வ் பண்ணிகிட்டே வாங்க. டெய்லிக்கும் ஒரு 1/2 hour அட்லீஸ்ட். இதுக்கு முன்னாடி வருஷம் UPSC பேப்பர்ஸ் எடுத்து அப்படியே சால்வ் பண்ணுங்கள். இது ஆப்ஷனல், GS ரெண்டுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ணிகிட்டே வரணும். அது இல்லாமல் சைமல்டேனியஸாக மாடல் டெஸ்ட்டு ஏதாவது ஒரு அகாடமியில் எடுக்கலாம். அது ஃப்ரீயோ பெய்டோ உங்கள் இஷ்டம். பட் குவாலிட்டேட்டிவாக எடுக்கணும். ஃபீட்பேக் வாங்கணும். அந்த ஃபீட்பேக்கை ரெகுலராக அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். நிறைய பசங்க பண்ணுற தப்பு, வெக்கப்பட்டுக்கிட்டு ஆன்சரே கொண்டு வர மாட்டாங்க. எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். நம்ம யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுற பசங்களாம் வரவே மாட்டாங்க. இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. புரியுதா? ப்ராட் மைண்டடாக இருக்கணும். பர்சனாலிட்டி தான் முக்கியம். ஆன்சர் எது காட்டணும், அதில் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அது எனக்கு மனசு நோக்கம், இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. கரெக்டாக பண்ணிங்கன்னா இன்னும் சில மாதத்தில் ஒரு IAS ஆஃபீஸர் ஆக போகிறீங்க. அதனால் வாத்தியார்கிட்ட கொண்டு வந்து ஆன்சரை காட்டணும், ஃபீட்பேக் அப்ளை பண்ணணும். இதை பண்ணணும். அதனால் டெஸ்ட்டை வந்து குவாலிட்டேட்டிவாக எடுங்க. ஒரு டெஸ்ட்டையும் வந்து ஒரு வேல்யூபிள் ப்ராக்டிஸாக யூஸ் பண்ணணும். அதில் வந்து ஸ்கில்லை வளர்த்துக்கணும். எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணணும் ஐடென்டிஃபை பண்ணணும். எங்கெல்லாம் நாலேஜ் இருக்குது அதை கரெக்டாக அப்ளை பண்ணல அதை பார்த்துட்டு அப்ளிகேஷனில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு சில ஏரியாஸில் நாலேஜே கொஞ்சம் மிஸ் ஆகும். அங்கே போய் நாலேஜை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் வந்து ஸ்கில். இதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணணும். இதுக்கு மாடல் டெஸ்ட்டை யூஸ் பண்ணணும். அதனால் மாடல் டெஸ்ட்டை அளவாக எடுங்க, குவாலிட்டேட்டிவாக எடுங்க. எல்லாத்துக்கும் மேலே டைம் மேனேஜ்மெண்ட். மறுபடியும் நிறைய பசங்க பண்ணுற தப்பு என்னென்னா, இந்த 2 மாதம் 2.5 மாதத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா GS இன்னும் நிறைய படிப்பாங்க. இதை பண்ணக்கூடாதுங்க. GS அளவாக படிக்கணும். அது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத ஏற்கனவே நான் ப்ரிப்ரேஷன் பிளானில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோவை ஃபுல்லாக கேளுங்க. ப்ரொக்ரெசிவ் மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் பிளான், அதில் நான் சொல்லியிருப்பேன். அதை ஃபுல்லாக கேளுங்க. GS பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நீங்கள் ப்ரிலிம்ஸ் படித்த நாலேஜ் அப்படியே மெயின்ஸ்க்கு அப்ளை ஆகும். புரியுதா? மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா சில டாபிக்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் அடிஷ்னலாக படிக்கணும். உதாரணத்துக்கு வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இன்டர்னல் செக்யூரிட்டி, சோஷியல் இஷ்யூஸில் ஒரு சில ஏரியாஸ், சிட்டிசன்ஸ் சார்ட்டர், சிவில் சர்வீசஸ் இன் டெமோக்ரஸி,
இதெல்லாம் ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். இது மட்டும் தான் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிக்கணும். மற்றபடி மெயின்ஸ் எக்ஸாமுக்குன்னு தனியாக ஜிஎஸ் படிப்பு கிடையாது. அந்த தப்பை பண்ணாதீங்க. ஓகேவா? அதனால் டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். இந்த டைமில் வந்து மெயினாக ஆப்ஷனலில் தான் படிக்கணும். ஆப்ஷனல் ஒரு நாளைக்கு பாதி நீங்கள் ஆப்ஷனலுக்கு ஒதுக்கிறீங்க. மிச்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்க்கு வந்து அடிஷ்னலாக செலக்டிவாக படிக்கணும். மிச்ச நேரம் எல்லாமே ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ்லேயே இருக்கணும். ப்ராக்டிஸ் தான் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். இதை பண்ணுங்கள். அதனால் டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். இந்த நேரத்தில் ஜிஎஸ்ஸை நிறைய படிக்காதீங்க, நிறைய புக் வாங்கி போடாதீங்க. தயவு செஞ்சு கரண்ட் அஃபேர்ஸை இந்த நேரத்தில் மனப்பாடம் பண்ணாதீங்க. நான் மறுபடியும் எச்சரிக்கிறேன். இந்த தப்பை நிறைய பேர் பண்ணுவாங்க வருஷம் வருஷம். அதனால் அவங்களால செலக்ட் ஆக முடியாது. கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிறதுக்கான நேரம் இது கிடையாது. அதனால் இன்டர்நெட்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தப்பான வேலைகளை பண்ணாதீங்க. உங்களுடைய அகாடமி அல்லது உங்களுடைய மென்டர் யாராக வேணா இருக்கலாம், அவங்க சொல் பேச்சை கேட்டு நீங்கள் செயல்படுங்க. ஸோ முக்கியமான மிஸ்டேக்ஸை நான் சொல்லிட்டேன். இதை மனசில் வச்சுக்கோங்க. நான் சொன்ன அந்த கைடன்ஸ் வீடியோஸை இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஃபுல்லாக கேளுங்க. ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் கரெக்டான பாதையில் வரலை அப்படின்னா இனிமேலாவது வந்துடுங்க. ப்ரொஃபஷ்னலாக படிக்கணும். இது வந்து விளையாட்டு இல்லை, இது வந்து ஒரு ஃபேண்டசி எக்ஸசைஸ் கிடையாது. சும்மா ஒரு வருஷம் படித்தோம், ஏதோ எக்ஸாமினேஷன் எழுதணும், 4 பேர்கிட்ட சொல்கிறோன்றது கிடையாது. டிசிப்ளின்டாக இருக்கிறோம், சொல் பேச்சை கேட்டு படிக்கிறோன்னா நம்மளை அறியாமலே நாம் வந்து ஒரு நல்ல ரேங்க் எடுத்துடலாம். இந்த நல்ல ரேங்க் எடுக்கிறவங்க யங் ஏஜில் ஒரு ஃபஸ்ட் ரேங்க்கோ இல்லை 5th ரேங்க்கோ எடுக்கிறவங்கலாம் இப்படி தான் செலக்ட் ஆவாங்க. அவங்க பெருசாக எக்ஸாமினேஷனை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வேலையை கரெக்டாக பண்ணுவாங்க. அவங்கள அறியாமலே அவங்க பேர் ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கும். ஆனால் நம்மளை நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா இதை பண்ணுறது இல்லை, அன்னைக்கு டியூட்டியை பண்ணுறது இல்லை, தேவையில்லாமல் யோசிக்கிறது, தேவையில்லாத விஷயங்களை நம்ம பண்ணுறது, எது தேவையோ அதை பண்ணுறது இல்லை, ரிசல்ட்டே யோசிச்சுட்டு இருக்கிறது. அதனால் நம்ம எனர்ஜி எல்லாம் தேவையில்லாமல் என்ன ஆகிடும்னா வீணாக போயிடும். அதனால் பாசிட்டிவ் எனர்ஜியை பில்ட் பண்ணணும், ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும், நம்மளை நம்ம மதிக்கணும், மற்றவங்களோட தேவையில்லாமல் கம்பேர் பண்ணக்கூடாது. அன்னைக்கு செய்ய வேண்டிய டியூட்டியை கரெக்டாக பண்ணிட்டு போயிடணும். நம்ம அப்ரோச் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். புரியுதா? அதனால் மிகப்பெரிய வாய்ப்பு, ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. தயவு செஞ்சு இதை கோட்டை விட்டுறாதீங்க. நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வருஷம் வருஷம் அதுவும் லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேஜில் வாய்ப்பை மிஸ் பண்ணுறாங்கன்னா இந்த மெயின்ஸ் எக்ஸாம் ரிட்டர்ன் ஸ்டேஜில் தான் மிஸ் பண்ணுறாங்க. அதனால் இந்த தப்பை பண்ணாதீங்க. இந்த வருஷமாவது மறுபடியும் செலெக்ஷன் ரேஷியோ அதிகமாகணும். இதுதான் என்னுடைய ஒரு ஆசை. அதனால் நான் சொல்கிற இந்த விஷயங்களை மனசில் வச்சுட்டு செயல்படுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.